அனைவருக்கும் வணக்கம். நான் ஆப்செட் மெக்கானிக் எம்கே மோகன். என்ன பார்க்க போகிறோன்னா, டோக்கோ மிஷினில் ஏர் ஒழுங்காக எடுக்கலை. அதுக்காக பிஸ்டன் யூனிட்டை கழட்டி நம்ம அதை ரீஅசம்பிள் பண்ண போகிறோம். பிஸ்டன் யூனிட் பாருங்கள், எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். அதில் இது இப்போ பிரிச்சுது, ரெண்டாக பிரிச்சிட்டோம். அதில் ஏர் வால்வ் வர யூனிட்டில் எவ்வளோ அழுக்கு பாருங்கள். பார்த்தீங்களா, எவ்வளோ டஸ்ட்டு அழுக்கு, இவ்வளோ அழுக்கு இருக்குது. இதை சுத்தமாக க்ளீன் பண்ணணும். அந்த பிஸ்டன் யூனிட்டையும் இப்போ கழட்டணும். இப்போ சுத்தரம் பார்த்தீங்களா, அந்த பிஸ்டன் யூனிட் கழட்டணும் பாருங்கள். பிஸ்டன் யூனிட் கழட்டியிருக்கேன். அந்த பிஸ்டன் யூனிட் பார்த்தீங்களா எவ்வளோ அழுக்கு பாருங்கள். இது க்ளீன் பண்ணது, ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணி இது கொஞ்சம் ட்ரையாக காய வச்சுட்டு அப்புறம் அசம்பிள் பண்ணணும். இந்த அளவுக்கு க்ளீனாக க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள், எல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு பக்காவாக. ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி காய வச்சுருக்கேன். இந்த உள்ளெல்லாம் டஸ்ட் இருக்கும், இந்த உள்ள ஹோல்ஸ்லலாம் இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். பிஸ்டன் யூனிட்டு பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. இதெல்லாம் பிஸ்டன் யூனிட்டில் வர ஸ்பேர் பார்ட்ஸ். இது பாருங்கள், ஏர் பைப்பு. இந்த ஏர் பைப்பில் எவ்வளோ இருக்குது பாருங்கள் டஸ்ட்டு. இந்த பக்கம் கொஞ்சம் தெரியல, கொஞ்சம் ஒத்து பார்த்தா தெரியும். நெக்ஸ்ட்டு பக்கம் காமிக்கிறேன் பாருங்கள். இதில் பாருங்கள் எவ்வளோ அழுகு இருக்குது பாருங்கள் உள்ள. இதே போல் அதில் வர எல்லா பைப்பையும் கழட்டி பக்காவாக க்ளீன் பண்ணிடணும். அது பாருங்கள், க்ளீன் பண்ணது இதெல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இது கம்ப்ரஸரோட யூனிட். கம்ப்ரஸரும் கழட்டி க்ளீன் பண்ணிட்டோம் யூனிட்டு. இப்போ ஃபிட்டிங் பண்ணியாச்சு. ஃபிட்டிங் பண்ணிவிட்டு பாருங்கள், ஏர் பைப்பெல்லாம் செட் பண்ணியாச்சு. இந்த பிஸ்டன் யூனிட் மாட்டியாச்சு. இப்போ ஏர் போட போகிறோம், விஷயத்தை ரன் பண்ண போகிறோம். இப்போ போட்டு எல்லாம் செக் பண்ணியாச்சு. செக் பண்ணி எல்லாமே ஓகே பண்ணிவிட்டு இப்போ ஏர் போடுறேன். இது கம்ப்ரஸர் யூனிட் எல்லாத்தையும் மாட்டியாச்சு பக்காவாக. அதுலேயும் கம்ப்ளைண்ட் இருந்து இப்போ ரன்னிங் பேப்பர் ரன்னிங் போகுது பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்ததை விட நீங்கள் இது 1.5 வச்சாலே எடுக்கும் பேப்பர். சக்கிங் கெப்பாசிட்டி பேப்பர் ஃபீடிங் ஆகுது பாருங்கள். 1.5 1.5 அதில் தான் வச்சுருக்கேன். 2 கூட வைக்கல, அதுலேயே சக்கிங் எடுக்குது. சூப்பராக எடுக்குது பாருங்கள். இப்போ காட்டுறேன் பாருங்கள். இதில் எவ்வளோ வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் 0 1. இதில் இதுவும் 1.5 தான். ப்ளோயர் இதுலேயே எடுக்குது பாருங்கள். ஸ்பீடு போர்டு போகுது பாருங்கள். போர்டு அதே 1.5 செகண்டில் போர்டு போகுது பாருங்கள். போர்டு என்ன ரன்னிங் ஸ்பீடு போகுது பார்த்தீங்களா. இந்தமாரி உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். இது செக்கர், நம்ம போட்டிருக்க புது செக்கர். நன்றி, வணக்கம்.